பாவங்கள் பெருகி இருக்குமானா, பாவத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானா, இன்னைக்கு கர்த்தரிடத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். எந்த நிலைமைகளில் நம்ம விழுந்தோம் என்பதை நினைத்து திரும்ப நீங்க எழும்பி நில்லுங்க. ஆண்டவர், இந்த இடத்துல நான் தவறிட்டேன். கர்த்தர் உங்களை மன்னிப்பார். உலகம் உங்களை மன்னிக்காது, உலகம் உங்களை குற்றப்படுத்தும். ஆனால் கர்த்தர் உங்களை மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். உங்களை மன்னித்து மறுபடியுமா போ, இனி பாவம் செய்யாத, நல்லா வாழ்ந்து காட்டு, ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு. வாலிப பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது சொல்லுவார், பிரசங்கி 11 கடைசி வசனம், பிரசங்கி 12 முதல் 2 வசனத்தை பார்க்கும்போது, உன் கண்களின் காட்சிகள் நட, உன் இருதயத்தின் விருப்பப்படி இரு, சந்தோஷமாக இரு. ஆனால் எல்லாவற்றையும் குறித்து உங்களை எங்கே நிறுத்துவேன்? நியாய தீர்ப்பில் நிறுத்துவேன். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியது. ஆமாம், வாலிப காலத்தில் ஜாலியாக இரு, ஆண்டவர் தான் சொல்ல, சந்தோஷமாக இரு, போ வா, அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் உன்னை நியாயத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நியாயத்தில் நான் கொண்டு